எஸ்இஓ ஆக்டிவிட்டி தான். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் அஃபிலியேட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக இது பண்ணால் தென் அந்த இடத்துல கண்டென்ட் கிரியேஷன் தான். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறனால அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி போயிடுது. பட் சோஷியல் எஸ்இஓ சாரி வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வரீங்கன்னா அது ஒரு எஸ்இஓ ஒர்க்கு. சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் வியூஸோ அந்த சோஷியல் மீடியா டிராஃபிக் கொண்டு வரீங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க்கு. சரிங்களா? அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கா ப்ரோனா? அகெயின் எஸ்இஓ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி கைட் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இமெயில் மார்க்கெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா த சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இமெயில் மார்க்கெட்டிங்கில் என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம், என்ன கேட்சியான டைட்டில் கொடுக்க போகிறோம், இதை யாருக்கு ரன் பண்ணணும். இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு டூல் இருக்குது, ஜஸ்ட் இமெயில்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இமெயில் வந்து சென்ட் ஆகும். பட் அந்த இமெயிலில் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம், என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம், என்ன பாடி ஆஃப் த கண்டென்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுது, அதில் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, ஓப்பன் ரேட் என்ன, க்ளோஸ் ரேட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது இமெயில் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். பட் அகெயின் அதில் என்ன கண்டென்ட், ஓகே, H1 என்ன, அந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? இட்ஸ் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே ஃபைன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? 45 மினிட்ஸ் பேசிட்டு இருக்கேண்ணா. ஸோ கூகுள் ஆட்ஸ்லாம் பண்ணலாமா ப்ரோ? எதுக்கு ப்ரோ? இமெயில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூகுள் ஆட்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? ஸோ சார் ப்ரோ, நீங்கள் ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 1% 10% வரப்போகுது. அதுக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் பண்ணலாம்னா நீங்கள் தனியாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் போட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்களே ஒரு டீலர் கிட்ட வச்சு நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் மாதிரி பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சூப்பராக சம்பாதிக்கலாமே. அதுக்கு எதுக்கு கூகுள் ஆட்ஸ்லாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. சும்மா ஃபன்னாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. ஜான்சி ராணி, எஸ்இஓ ஆடிட்டுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? நான் என்ன டூல் யூஸ் பண்ணுவேன்னா அது என்னது ஸ்க்ரீமிங் ஃப்ராக், அதுக்கப்புறம் செம்ரஷ் ஆர் ஏஹெச்எஃப், அதுக்கப்புறம் பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ், அவ்வளோதான். இந்த 3 டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீமிங் ஃப்ராகில் கொஞ்சம் டெக்னிக்கலாக சூப்பராக காமிக்கும் எல்லாமே. அண்ட் செம்ரஷில் என்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் சம் அவரோட காம்படிட்டர், இந்த கண்டென்ட் கேப்பு, கீவேர்ட் கேப்ஸு, எவ்வளோ டிராஃபிக் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த செம்ரஷில் பார்ப்பேன். எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து என்ன மாதிரி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சைட்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்குவேன். பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் நம்மளோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன முக்கியமாக கோர் வெப் வைட்டல்ஸ், ஓகே, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை டீட்டெயிலாக சூப்பராக காமிப்பான். அந்த விஷயத்துக்காக எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் திஸ் 3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக காமிக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வி ஹேவ் லாட் ஆஃப் டூல்ஸ் தேர் அவுட். ஓகேவா? ஃபைன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ப்ரோ, நான் ஆல்ரெடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் ப்ரோ. பட் நான் ஏர்ன் பண்ணுறேன் அண்ட் மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறீங்களா? அப்போ உங்கள் டிக்கெட் ப்ரைஸ் என்ன ப்ரோ? அதாவது உங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமாக ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும், அந்த பர்சன்டேஜ் கமிஷன், டிக்கெட் சைஸ் என்ன, ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ. மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஓகே. கம்பேரிங் வித் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே. மெட்டா ஆட்ஸ்னால் டிராஃபிக் கேம்பெயின் ஜென்ரேட் பண்ணுறீங்களா? அப்போ டிராஃபிக் கேம்பெயின்னா அது லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை சேல்ஸ் கேம்பெயின் போவீங்களா, இல்லை லிங்க் கிளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்களா?